திமுக வந்து இந்த சம்பவத்தை தாவேகாவுக்கு எதிராக மீடியாவை பயன்படுத்தி மக்களிடம் ஒரு பிரச்சாரத்தை நடத்துறதுக்காக இந்த வழக்கை பயன்படுத்தி இருக்கிறதுனா இது வந்து மிகப்பெரிய அநியாயம் இல்லையா? நீதி கிடைக்கணும்னு கடைசியாக எல்லாரும் போய் நிற்கிற இடம் நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தையே இவங்க மிஸ்யூஸ் பண்ணி இவங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்காக பயன்படுத்தி இருக்காங்கன்னா இது வந்து எவ்வளோ பெரிய தப்புங்க. முதல்வர் ஸ்டாலின் 72-73 வயசாயிடுச்சு. ஒரு 50 வருஷம் அனுபவம் இருக்குது அரசியலில். அமைச்சராக, கார்ப்பரேஷன் மேயராக, துணை முதல்வராக இருக்கார். பழுத்த அரசியல்வாதி. சரி, அவர் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு கரூரில் போய் அவரே, நான் சொல்கிறது வேற யாரும் இல்லை, அவரே போய் அப்போது அதிமுகவில் இருந்த செந்தில் பாலாஜி அவர்களை பெயர் குறிப்பிட்டு இது கெட்ட கேட்டுக்கு ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனப்போ யார் முதலமைச்சர் அந்த 7 பேர்ல இது ஒரு பேரும் இருந்துதான் அப்படின்லாம் பேசியிருக்கார். சில ஆண்டுகளில் செந்தில் பாலாஜி வந்து திமுகவுக்கு கட்சி மாறிடுறார். ஜெயிலிருந்து வெளியே வந்தவன்னா நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னார்? செந்தில் பாலாஜி ஒரு தியாகினார். திருட்டு பையன்னு சொல்லிட்டு பேசின ஆள் அவர் கட்சிக்கு வந்தவொன்னும் தியாகின்னு சொல்றாரு. என்ன தியாகம் பண்ணாரு? செக்கி இழுத்தாரா? நாட்டின் சுதந்திரத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரா? இதுதான் தலைவர்களுடைய லட்சணம். இப்போ 41 பேர் மரணம் அடைந்தது பெரும் துயரம். இது நிகழ்ந்திருக்க கூடாது, தடுத்திருக்க வேண்டும். இதுக்கு யார் யார் பொறுப்புன்னு கண்டறியணும். கண்டறிந்து காரணமானவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும். இதெல்லாம் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா குற்றவாளி யாருன்னு நீங்க யாரு இப்போ சொல்றதுக்கு? அப்ப விசாரணை எல்லாம் தேவையில்லையே. தாவேகாவுக்கும் அதன் தலைவர் விஜய்க்கும் மக்களிடையே பெருகும் ஆதரவு, எழுச்சி இவங்களுக்கு பெரிய கிளியை ஏற்படுத்தியிருக்கு. அரசியல் ரீதியா தங்களை தோற்கடித்து விடுவாரோ, அதிகாரம் ஆட்சி பறிபோய் விடுமோ 2026 சட்டமன்ற தேர்தலில், அந்த பயத்துல இன்னைக்கு வந்து இந்த ஒரு துயர சம்பவத்தை வச்சு அப்படியே அந்த கட்சியை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி முடக்கிடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த கரூர் துயர சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் ஒரு தாக்கத்தையுமே ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். இது குறித்து இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. நீதிபதி அவர்கள் வந்து மிக ஒரு கடுமையான தாக்குதலை வந்து தாவேகாவின் மீது வைத்திருக்காரு. விஜய் குறித்துமே வந்து பேசுகிறார். விஜய்க்கு வந்து இந்த தலைமை பண்புக்கே தகுதி இல்லாத ஒரு நபர்னு வந்து சொல்லியிருக்காரு. ஒரு அரசியல் விமர்சகராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நான் என்னன்னா, இந்த வழக்கு இந்த நீதிமன்றத்துக்கு வந்த விதமே வந்து ரொம்ப புதிராக இருக்குது. ஓகே, திமுக ஆளுங்கட்சியான திமுக வந்து தன்னுடைய அரசியல் சுயலாபத்துக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் என்பது எனக்கு ஏற்கனவே தெரியும். ஓகே, ஆனால் நீதிமன்றங்களையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்பது இப்போதான் எனக்கு பிடிபட்டிருக்கு. இந்த நீங்கள் சொன்ன சென்னை உயர்நீதிமன்றத்தில் 3ஆம் தேதி அக்டோபர் நடந்த அந்த வழக்கு விசாரணை பார்த்தீங்கன்னா, வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கும்போதே எல்லா டிவி சேனல்லையும் அவர் பேச ஜட்ஜி சொல்ல கார்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் கார்டு போடுறதுக்காக தான் இந்த விசாரணையே நடந்துதான்னு தெரில. ஒரு நாள் பூரா பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு எதிராகவும் தாவேகா தலைவருக்கு எதிராகவும் கடுமையான விமர்சனங்களை நீதிபதி சொல்றார் என்ற போர்வையில் திமுகவுடைய ஈகோ சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக பரப்புனாங்க. ஓகே, அவங்க நோக்கமே இந்த வழக்கு அங்கே கொண்டு வந்ததுக்கே இதுதான் காரணம்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக நான் சில சந்தேகங்களை நான் வந்து உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். நான் ஒன்றும் சட்டம் படித்தவன் இல்லை, சட்டம் பயின்றவன் இல்லை. ஆனாலும் ஒரு சாதாரண சாமானியன்ற முறையில் ஒரு நியாயம் தர்மம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அடிப்படையில் கடந்த 2-3 நாளாக பல விஷயம் உற்று நோக்கும்போது இது வந்து டெலிபரேட் அட்டெம்ப்ட் டு
டெனிகிரேட் மிஸ்டர் விஜய்ன்னு தான் எனக்கு தோணுது. பொது வெளியில் அவரை வந்து தலைமை பண்பு இல்லாதவர், அவருக்கு வந்து ஓடிவிட்டார், அவருக்கு பொறுப்பு இல்லை, இப்படின்னு அவர் மீது வந்து அபாண்டமான அவதூறான குற்றச்சாட்டுகளை வந்து தொடர்ச்சியாக வைத்து அவருடைய தலைமையே கேள்விக்குறியாக்கணும், அவர் அரசியல் நடத்துவதற்கே லாயக்கற்றவர்ன்ற மாதிரி ஒரு பிக்சரை திமுக அதன் சார்பு ஊடகங்கள் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அதில் வெற்றி பெறுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு தான், இப்போவே எல்லாம் அம்பலம் ஆயிடுச்சு. நீங்கள் சொன்ன அந்த கேஸ் நான் சொல்கிறேன். இப்போ வந்துங்க கரூர் டிராஜடி சம்பந்தமான அத்தனை வழக்குகளையும் விசாரிக்கும் அதிகாரம் படைத்த அமைப்பு வந்து உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளை தான். ஓகே. ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றம் கிளைன்னு ஒன்று மதுரையில் ஆரம்பிச்சுக்க பிறகு அவங்க ஜியாகிரபிக்கெல்லாம் பிரிச்சுட்டாங்க. எந்தெந்த மாவட்டத்தில் வர்ற விஷயங்கள் சென்னைக்கு வர்றது, எந்தெந்த மாவட்டங்களில் வர்றது மதுரை பார்க்கணும்னு. ஏன்னா இல்லைன்னா எல்லாமே சிக்கலாக இருக்கும்ல. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பூகோள ரீதியாக பிரிவினை வச்சிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் என்பது இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில தான் எடுக்கணும், மனு தாக்கல் பண்ண, விசாரிக்கணும். இதை தவிர்ப்பதற்காக திட்டமிட்டு ஒரு தனிநபர் தினேஷன் பேர், அவர் என்ன ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் தெரியல, வில்லிவாக்கத்தில் சார்ந்தவர்னு போட்டிருக்க அந்த பெட்டிஷன்ல, அவரை பயன்படுத்தி திமுகவினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, கரூர்னு சொன்னா அந்த வழக்கு இங்க பதிவாகாது, இம்மிடியேட்டா அதை வந்து அங்க போய் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ரோட் ஷோலாம் நடத்துறதுக்கு அரசியல் கட்சிகள் ஒரு ஸ்டாண்டர்டு ஆப்ரேட்டிங் புரோட்டோகால் வாங்க, எஸ்ஓபி, ஒரு பொதுவான விதிகள் நிர்ணயம் பண்ணோம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சு, கரூர்ன்ற வார்த்தை அதுல வராது, டிராஜடின்ற அந்த விஷயங்களே வராது, இப்படி ஒரு விஷயத்த அவர் வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் போடுறாரு. முதல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பொது நலன் வழக்காக தான் கருதணும். ஏன்னா இது ஒரு பொதுவான விஷயம், மாநிலம் முழுவதுக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை தான் அவர் கையில் எடுத்திருக்காரு. அவருக்கு உரிமை இருக்குதானா இருக்குது. ஆனா அவர் வந்து அதை ஒரு பொது நலன் வழக்கு, PLIன்னு வாங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்டட் லிட்டிகேஷன் வாங்க, பொது நலன் வழக்காக தான் அதை போடணும். ஆனா அவர் ரிட் வழக்காக போட்டிருக்காரு. ரிட் என்பது என்னன்னா, கோர்ட்ல வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு நிவாரணம் வேணும், எனக்கு ரிலீஃப் வேணும், என்னை காப்பாற்ற வேணும், இப்படி ஒரு ஆள் பாதிக்கப்பட்டா அவர் நீதிமன்றத்தை தன்னுடைய பாதிப்புகளை அகற்றிக்கொள்ள, பாதிப்புகளிலிருந்து வெளியே வர நிவாரணம் கேட்க போடுறது தான் ரிட் பெட்டிஷன். கோர்ட்லலாம் ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. ஒரு தவறு இருந்தால் தூக்கிடுவாங்க, அவ்வளோதான், அதை அட்மிட்டே பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு பொதுநலன் வழக்கு சம்பந்தமான ஒரு மேட்ரை ஒரு ஆள் ரிட் பெட்டிஷன் போடுறாருன்னா, சாதாரணமா காமன் சென்ஸ் என்னன்னா, நீங்க இதுல எப்படி பாதிக்கப்பட்டீங்க, இது ஒரு பொதுவான பிரச்சனை, நீங்க கேட்கலாம், கேட்பதற்கான உரிமை இருக்கு. ஆனா ரிட் பெட்டிஷன்ல எப்படி இதை போடுறீங்க? நம்பர் 1, சாதாரணமாவே ரிட் பெட்டிஷன் போடணும்னு சொன்னா முதல்ல கோர்ட் என்ன கேட்கணும்னா, இப்போ நீங்கள் ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து இந்த கோரிக்கை வைக்கிறீங்க, இப்போ அரசாங்கத்துக்கு என்னைக்கு நீங்கள் கோரிக்கை வச்சிங்க, அதுக்கு அவங்க பதில் தந்தாங்களா, இப்படிலாம் கேட்பாங்க. ஆனால் இவர் வந்து 30ஆம் தேதி நினைக்கிறேன் நான், 30ஆம் தேதி 29ஓ 30ஓ லெட்டர் போட்டிருக்காரு கவர்மெண்ட்டுக்கு, இந்த மாதிரி ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் புரோட்டோகால்ஸ் ரோட் ஷோக்கெல்லாம் பண்ணணும்னு. அடுத்த நாளே வந்து ஹைகோர்ட்ல வந்து ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு. குறைஞ்சபட்சம் கோர்ட்ல சாதாரணமா நாமெல்லாம் போனோம்னா வெயிட் பண்ணுங்க, கோர்ட்ல வந்துட்டு உடனே வந்துடாதீங்க, கவர்மெண்ட்டுக்கு நீங்க லெட்டர் போட்டிருக்கீங்க, அவங்க என்ன ரிப்ளை சொல்றாங்க வெயிட் பண்ணுங்க 1 மாசம், உடனே இங்க வரக்கூடாதுங்க, எடுத்தோன்னா இங்க ஏற்கனவே கேஸுங்க பெண்டிங்கா இருக்கு, அதனால நீங்க முதல்ல அங்க போய் வெயிட் பண்ணி அவங்க என்ன பதில் கொடுக்குறாங்க, அது திருப்தி இல்லைன்னா அப்புறம் வாங்கன்னு தொத்தி விட்டுருவாங்க, அட்மிட்டே பண்ண மாட்டாங்க. ஆனா வினோதமா இருக்கு, இதுக்கு பின்னால திமுக ஆட்சியாளர்கள்
ஆளுங்கட்சியினுடைய கை இருக்குதுன்றது சந்தேகம் எனக்கு எது வருதுன்னா, ஓகே அவர் 29ஆம் தேதி கவர்மெண்ட்க்கு ஒரு பெட்டிஷன் போடுறாரு, 30ஆம் தேதி ரிட் பெட்டிஷனா வந்து ஹைகோர்ட்ல போடுறாரு. இந்த மாசம் 30 தான் செப்டம்பர், 1, 2 ஹாலிடே, 3ஆம் தேதி விசாரணைக்கு வருது. இது மாதிரி மின்னல் வேகத்துல எப்படி இந்த வழக்கு வருது? யாரோ ஒருவர் இதன் பின்னால இருந்து புஷ் பண்ணாம இதை நீதிமன்றத்துல வந்து கண்ணை முடிக்க வச்சு, இப்போ நீதிமன்றத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு தப்புகள் நடக்க விட மாட்டாங்க. நார்மலா வந்து தே வில் ஃபாலோ த ரூல்ஸ். நீதிமன்றம் என்பதே சட்டத்தை நிலைநிறுத்துறது தானே. அப்போ என்னுடைய சந்தேகம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காரு. அந்த ரெப்ரசன்டேஷனுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த பதிலும் விளக்கமும் வராத பட்சத்துல உடனடியாக ரிட் பெட்டிஷன் போடுறாரு. பிஎல்ஐ போட வேண்டிய இடத்துல ரிட் பெட்டிஷன் போடுறாரு. அதுவும் பெரிய தப்பு, ரைட்டா? கரூர் சம்பந்தப்பட்டதை மதுரை அமர்வுல தான் அவர் போட்டிருக்கணும். ஆனா திட்டமிட்டு கரூரை பத்தியே பேசாம ஒரு பொதுவான விஷயத்தை பேசுற மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அவர் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நான் இன்னும் சில விவரம் அறிந்தவர்களுடன் கேட்டேன். இந்த வழக்கு வந்து அவசர கதியில ஏற்றுக்கொண்ட விதம் பல சந்தேகங்களுக்கும் ஐயங்களுக்கும் எனக்கு ஏற்படுத்துகிறது. என்னை போன்றவர்களுக்கு ஏற்படும் வாய்ப்பு, ஏன்னா நீதிமன்ற முறைகளை பழக்கமானவங்களுக்கு இவ்வளோ ஸ்பீடா மின்னல் வேகத்துல 30ஆம் தேதி கொடுக்குறாரு, 1, 2 ஹாலிடே, 3ஆம் தேதி அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது போது இது வந்து சம்திங் ராங் அப்படின்ற ஃபீலிங் எனக்கு வந்தது. அப்புறம் நான் சில பேர்கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த வழக்கு பொதுநலன் வழக்கா போடாம இருந்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, பொதுநலன் வழக்கு போட்டா சிங்கிள் ஜட்ஜு கிட்ட வராது, அது வந்து பெஞ்சுக்கு தான் போகும். குறிப்பா தலைமை நீதிபதி இருக்கார் இல்லையா, அந்த பெஞ்சுக்கு போகுமா வழக்கப்படி, மரபுப்படி. பொதுநலன் வழக்குனா சிங்கிள் ஜட்ஜுக்கு போவாதான். அப்போ சிங்கிள் ஜட்ஜுக்கு போனோம், பர்டிகுலரா இது வந்து இந்த மல்டி பெஞ்சுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக, தலைமை நீதிபதி கிட்ட போகக்கூடாதுன்றதுக்காக இவங்க வந்து ரிட் பெட்டிஷனா ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு அப்போ ரொம்ப வெல் தாட் அவுட் பிளான் மாதிரி இருக்குது இது. அதாவது அப்படி பாலை நான் போடுற மாதிரி போடுறேன், நீ அடி 6க்கு, அந்த மாதிரி நீதிமன்றத்தை திமுகவினர் பயன்படுத்தி, நீங்க அதுக்கப்புறம் நடந்த விவாதங்கள் விசாரணைகள்லாம் நீங்க பார்த்தீங்க. இப்போ வழக்கு வந்து விஜயை வந்து ஏன் வந்து வழக்கில் சேர்க்கல அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை இந்த கோர்ட்ல பேச முடியுமா? விஜய் மேல வழக்குனால அது கரூர் சம்பவம் தானே, அது வந்து அங்கதானே போனோம், அது எப்படி இங்க வருது? கரூர் சம்பவத்தை பத்தி பேசுறதுக்கு இந்த கோர்ட்டுக்கு முகாந்திரம் இருக்கிறதா? வேற ஒரு கோர்ட்டு, வேற பெஞ்சு, கோர்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா இவர் சிங்கிள் ஜட்ஜு, 2 ஜட்ஜு அடைஞ்ச பெஞ்சு அங்க விவாதிச்சுட்டு இருக்கு. அதுதான் வந்து பூகோள ரீதியா கரூர் மேட்டரை எடுக்க வேண்டிய கோர்ட்டு. அப்போ இதுல வந்து நீதிமன்றம் தவறு இழைத்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். அதாவது வந்து இந்த தவறு ஏதோ எதேச்சையாக தற்செயலா நடந்தல, திட்டம் போட்டு அரசியல் ரீதியாக திமுக வந்து இந்த சம்பவத்தை தாவேகாவுக்கு எதிராக மீடியாவை பயன்படுத்தி மக்களிடம் ஒரு பிரச்சாரத்தை நடத்துறதுக்காக இந்த வழக்கை பயன்படுத்தி இருக்கிறதுனா, இது வந்து மிகப்பெரிய அநியாயம் இல்லையா? நீதி கிடைக்கணும்னு கடைசியா எல்லாரும் போய் நிக்கிற இடம் நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தையே இவங்க மிஸ்யூஸ் பண்ணி இவங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்காக பயன்படுத்தி இருக்காங்கன்னா, இது வந்து எவ்வளவு பெரிய தப்புங்க. அதனால இந்த வழக்கு கரூர் சம்பந்தமான விவகாரங்கள் இங்கே விவாதிப்பதற்கே முகாந்தரம் இல்லை, நியாயம் இல்லை. பொதுநலன் வழக்கா அவர் போட்ட பிரேயரை விவாதிக்கலாம். ஆனா அதுல கூட நீங்க என்ன பண்றாங்கன்னா, திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ காட்டுறாரு, அந்த வீடியோ வந்து நீதியரசர் பார்க்குறாரு, பார்த்துட்டு என்ன சொல்றாரு, ஏன் நீங்க வழக்கு பதிவு பண்ணல? இப்போ இது வந்துங்க கம்ப்ளைண்ட் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ் எடுத்து அது மேல விசாரணை நடத்தி தான் வழக்கெல்லாம் பதிவாங்க. அந்த காட்டின அந்த காணொலியே பாதி தான் காணொலி.
விழுந்து எழுந்தவங்க அப்புறம் போகிறதும் இருக்கு. இது எல்லாமே செல்ஃப் டியூட்டர்டு, அதாவது பிளான் பண்ணி இது மட்டும் தான் காட்டுவாங்க, அடுத்தது காட்ட மாட்டாங்க. விஜய் வந்து வண்டியை நிறுத்தி அந்த அவங்களுக்கு அட்வைஸ் பண்ற காணொலியும் இருக்கு, அதே சமூக வலைய. அதை ஜட்ஜி ஏன் பார்க்கலாரா இல்லையான்னு தெரியல, அவர் காட்டாம மறைச்சிட்டாங்களான்னு தெரியல. அப்போ திட்டமிட்டு இந்த வழக்கில் வந்து தாவேக்காவை வந்து ஒரு மோசமாக சித்தரிக்க வேண்டும் என்ற திமுகவின் எண்ணம் ஈடேறி இருக்கிறது. அதுக்கு வந்து ஊடகங்கள் பத்திரிகைகள் வந்து பெரிதும் துணை போயிருக்கின்றன. நீங்க நல்லா கவனிங்க, ஒரு தனிநபர் கோர்ட் பெருசா பெஞ்சு பெருசா? ரெண்டு பேர், ஒண்ணுக்கு மேல ரெண்டு. மதுரை பெஞ்சில் என்னெல்லாம் சொன்னாங்கன்றத எந்த தொலைக்காட்சியாவது காடு போட்டுதா? ஏன்னா அங்க நடுநிலை பிறழாமல் ஒரு நீதிமன்றம் எப்படி செயல்படணுமோ செயல்பட்டாங்க. ரைட்டுங்களா? அவங்க வந்து இந்த தப்பை கவர்மெண்ட் பண்ணியிருக்கு, இந்த தப்பை போலீஸ் பண்ணியிருக்கு, இந்த தப்பை ஆர்கனைசர்ஸ் கூட்ட ஆர்கனைசர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க விலாவாரியா பண்ணியிருக்காங்க. ஆனால் சென்னையில் தனி நீதிபதி அந்த நிகழ்ச்சியை பற்றி எடுத்ததே தப்பு. ஏன்னா அது கரூர் விஷயங்கள் மதுரையில் தான் எடுக்கணும். அப்போ அதை எடுத்து அவர் பாட்டுன்னு அவர் வந்து தன்னிச்சையாக பர்சனல் ஒப்பீனியன்லாம் சொல்கிறாரு. சட்டத்தின் அடிப்படையில் அவர் கருத்து சொல்லலாம். இன்னொன்று பல பேருக்கு தெரியல, நீதிமன்ற நடவடிக்கைகளை பார்த்தவன்ற முறை நான் சொல்கிறேன், ஜட்ஜிங்க வந்து இந்த ஓரல் விசாரணையும் போது அப்சர்வ் பண்ணுவாங்கல்ல, ஒப்பீனியன் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஜட்ஜிமெண்ட்லேயே வராது. ஜட்ஜிமெண்ட்ல என்ன இருக்குதுன்றது தான் பிரச்சனை. ஆனால் ஊடகங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஜட்ஜிமெண்ட் மறுநாள் என்ன வருது, உடனடியாக அவர் வாயிலிருந்து சொன்னவன்னா சன் நியூஸ்ல காட் போடுறாங்க, தலைமை பண்பு இல்லைன்னு. இதெல்லாம் வந்து அன்வாரண்டட், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு கமெண்ட்ஸ். இந்த வழக்குக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ரெண்டாவது, எப்படி இது வந்து ரொம்ப எனக்கு வந்து அன்யூஸ்வலாக தெரிஞ்சதுன்னா, ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல இதை ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்றாரு. சரி, நாளைக்கு அது கோர்ட்டுக்கு வந்தா நிக்காதுன்னு வச்சுங்க. ஏன்னா அந்த ஆட்கள் விழுந்தவங்க ஹெல்மெட் போடல, ஃபர்ஸ்ட் அவங்கள தான் பிடிங்க போலீஸ். ரெண்டு பேருமே ஹெல்மெட் போடல, வந்து அவங்க தான் மோதுறாங்க, விழுந்து சுதாரிச்சு எழுந்துக்கிறாங்க. ரைட். இப்போ அவங்க நாளைக்கு கோர்ட்ல வந்து விசாரணையின் போது இது போல நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோங்க, பஸ் மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களுக்கு எந்த காயம் இல்லை, எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, நான் கோர்ட் என்ன பண்ணோம்? கேஸ் நிற்காது. அப்போ இதெல்லாம் சட்டம் படித்தவர்களுக்கு, சட்டத்தை அலசுறவங்களுக்கு தெரியாதா? இல்லை தெரிஞ்சும் இதை திட்டமிட்டு வந்து அவங்க வந்து பொலிட்டிக்கலாக திமுக பயன்படுத்திச்சா? இது வந்து சம்மந்தப்பட்டவர்கள் தான் யோசித்து பார்க்கணும். இப்போவாது ஏன்டா இப்படியெல்லாம் நடந்ததுன்னு. அதில் சொல்கிறாரு, ஒரு கருத்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஹிட் அண்ட் ரன் நடந்தது, அது ஒரு வழக்கு பதிவு பண்ணோன்றதே வச்சிங்களேன். பதிவு பண்ணா கூட யார் மேல கம்ப்ளைண்ட் வரும்? டிரைவர் மேல தானே போட்டாங்க சார். டிரைவர் மேல இல்ல, டிரைவருக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற விஜய் மேல கேஸ் போடணும்னு சொல்றாரு. இது எந்த அளவுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி தானேங்க. இப்ப இது கேஸே இல்லைன்றது என்னுடைய வாதம். இது ஒரு ஆக்சிடென்ட்டும் இல்லை, ஹிட் அண்ட் ரன்னும் கிடையாது. அந்த பஸ் அங்கதான் இருந்தது, அந்த பசங்க அது பின்னால சந்தோஷமா சுத்திட்டு தான் வந்தாங்க. ரைட்டா? அப்போ இதுல டிரைவர் மேல கேஸ் போடுறதுக்காக ஒரு முகாந்தரம் இருக்கு நீங்க சொல்ற அடிப்படையில. அது கோர்ட்ல நிக்காது, வழக்குல வந்து இது செல்லாது. ஆனா பக்கத்துல உட்காந்துட்டு வர்ற விஜய் மேல கம்ப்ளைண்ட் பண்ணணும், கேஸ் போடணும்னு ஒரு நீதியரசர் சொல்றாருன்னு சொன்னா நமக்கெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. அப்போ ஊடகங்களை பயன்படுத்தி, நீதிமன்றத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு தனிநபரை வச்சு இவ்வளோ சதி பண்ணி கடைசியில் வந்து என்ன பிக்சரை கொண்டு வராங்க? விஜய் வந்து கட்சி நடத்த லாய்க்கு இல்லை அப்படின்னு கொண்டு வர்றது. இது திமுகவின் வேலையை தவிர வேற எந்த வேலையா இருக்க முடியும்? இல்லை சார், இப்போ இதையும் திமுக வந்து பண்ணணும் நம்ம நினைக்கலாம். ஏன்னா இப்போ திமுக வந்து எவ்வளோ பெரிய ஒரு கட்சின்றது வந்து நமக்கு தெரியும். ஊடகங்களை பயன்படுத்தி, நீதிமன்றங்களை பயன்படுத்தி தான் விஜயை வந்து இந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணணுமா? அதாவதுங்க, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, திமுக வந்து விஜயை பற்றி சொன்னால் மக்கள் அதை நம்ப மாட்டாங்க. ஓகே, ஆனால் இவங்களுக்கு இதுதான் என் வேலை,
இவங்க அவரால் ப்ராப்ளம் சொல்கிறாங்கன்னா, ம். இதையே ஒரு நீதிமன்றத்தில் சொல்ல வச்சா, வேற ஒரு ஆள் வழக்கில் கொண்டு வந்து இதை சொல்ல வச்சா, நம்ம ஆளுங்களுக்கு எப்பவுமே நீதிமன்றங்கள்னா ரொம்ப மரியாதை உண்டு. ஓகே. நீதிமன்றம் நீதிபதியே சொல்லிட்டாருப்பா. இப்போ நீதிபதிகள் ஒன்றும் கடவுள்கள் கிடையாது. ஓகே. நான் ஒரு நேர்காணலில் கூட சொன்னேன், எம்ஆர் ராதா பழம்பெரும் நடிகர், நடிகவேல், ராதா ரவியுடைய அப்பா, அவர் ஒரு வாட்டி சொன்னார், ஏயா வாழ்நாள் பூரா பொய் சொல்லியே தன் கட்சிக்காரனுக்காக கேஸ் நடத்தின வக்கீல் ஒரு நாள் நீதிபதி ஆனவனும் நீதிமான் ஆயிடுவாரா அப்படின்னு அவர் ஒரு விமர்சனம் வச்சிருப்பார். அதை நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். எல்லா நீதி அரசர்களும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீதியரசர்கள் தவறே செய்ய மாட்டார்கள். அவர்கள் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள், விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். நான் ஒத்துக்கிறேன். அவங்களுடைய தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது, அவங்களுடைய செயல்பாட்டுக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. ஆனா தவறு செய்ய மாட்டார்கள் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்குதான் கீழ் கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, அப்பீல் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, ஹைகோர்ட்டு போச்சுன்னா செஷன்ஸ் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறாங்க. பல நேரங்களில் மேல் கோர்ட்டுகள், கீழ்கோர்ட்டுகள் கொடுத்த தவறான தீர்ப்பை, தண்டனையை ரத்து பண்றது, விடுதலை பண்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நீதி அரசு சொல்றதுதான் ஃபைனல்னா அப்ப அதுக்கு மேல கோர்ட்டே இருக்கக்கூடாது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட முடிஞ்சு போனோம். அப்படியா இருக்கு? அப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணவங்க டாக்டர் அம்பேத்கர், மற்ற வல்லுநர்கள்லாம் இதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் ஒரு நீதிபதி தவறு பண்ணிடலாம். அப்போ அதோட அவனுக்கு தூக்கு போட்டுற வேண்டியது தானா? அப்போ அடுத்து ஒரு இடத்துல அப்பலேட் அத்தாரிட்டின்னு வச்சது காரணமே இதுதான். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம். சுப்ரீம் கோர்ட்டில் கூட நீங்கள் ஒரு பெஞ்சுக்கு போகலாம், ரிவ்யூக்கு போகலாம். இப்படி பல அடுக்குகள் இருக்கு. அதனால நீதிபதிகள் தவறே பண்ண மாட்டாங்க அப்படின்றத நான் ஏற்றுக்க மாட்டேன். அவங்களும் மனிதர்கள் தானே, நம்ம சமூகத்திலேருந்து தானே அவங்களும் போகிறாங்க. ரைட். அடுத்தது திமுக இதை செய்யுமானா, திமுகவை தவிர வேற யாருங்க இதை செய்வாங்க? இந்த அளவுக்கு பவர் நீதிமன்றத்தையே வளைத்தொடிக்கிற மாதிரி. நான் சொன்ன 2-3 விஷயம். ஒன்று என்னன்னா, இவருடைய மனு தாக்கல் மின்னல் வேகத்தில் 30ஆம் தேதி கேஸ் ஃபைல் பண்றாரு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. 1-2 ஹாலிடே, ஏன்னா 30ஓட மாசம் முடிஞ்சு போகுது. 3ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வருது. எத்தனை வழக்கு இப்படி வருது? நம்பர் 1. 2வது, ஒரு பொதுநலன் வழக்கு சப்ஜெக்டை பாதிக்கிறேன்னு சொன்னாதான் நான் போய் ரிலீஃப் கேட்கணும். ரிட் பெட்டிஷனா போடுறாங்க. இது ப்ரொசீஜரே தப்பு. இதெல்லாம் கோர்ட்ல எப்படி ஏத்துக்கிட்டாங்க? தவறான இது. 2வது, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வைக்கிறாரு. அந்த கோரிக்கையை கவர்மெண்ட் பரிசீலிக்குதா, அதை பத்தி என்ன சொல்லுதுன்ற பதில கூட அவர் காத்திருக்காமல் 2வது நாளே கோர்ட்டுக்கு கதவு தட்டுறாரு. கோர்ட்டு 2வது நாளே அதை எடுத்துக்குது, தீர்ப்பு சொல்லுது. இது எப்படி சரியா இருக்க முடியும்? இது மாதிரி எந்த வழக்கிலாவது நடந்திருக்குதா? நடையா நடக்கணும். புரியுதுங்களா? அப்போ இந்த வேகம், மின்னல் வேகம், இந்த தவறுகள் இதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டுச்சுன்னா அதுக்கு பின்னால ஆளுங்கட்சியும் திமுகவை தவிர வேற யாராவது இருக்க முடியுமா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. அதனால ஒரு நபரை பயன்படுத்தி மனு தாக்கல் செய்ய சொல்லி அவங்க இந்த வழக்கை கொண்டு அது கூட பாருங்க, பிஎல்ஐனா சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சு 2-3 ஜட்ஜி இருக்கிற பெஞ்சுக்கு போயிருக்கோம். அது மாதிரி போடாம ரிட் பெட்டிஷன் போட்டு இந்த சப்ஜெக்ட் அதுல வராது. ரிட் பெட்டிஷனுக்கு சில பர்வியூஸ் இருக்கு. ரிலீஃப் கேட்கறதுக்கு தான் ரிட் பெட்டிஷன் போட முடியும். அவர் சொல்லியிருக்க அந்த கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அந்த பிரிவின் படி ரிட் பெட்டிஷன் போடுறாரு. அதுக்கு இது தகுதியான கேஸே இல்லை. இது பொதுநலன் வழக்கில் வரணும். அப்போ ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறார்கள். அதுல நீதிமன்றமும் ஒரு கதாபாத்திரமா இருந்திருக்குது, பத்திரிகைகள், ஊடகங்களும் ஒரு கதாபாத்திரமா இருக்கு. மக்கள் முன்னால தாவேகாவை பற்றி ஒரு தவறான ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு திட்டம் போட்டு செஞ்சிருக்காங்கன்றதான் இந்த வழக்கை பொறுத்தவரையிலே என்னுடைய கருத்து. கடந்த சில நாட்கள் இந்த அதிகம் பேசும் பொருளா இருந்தது விஜய்க்கு இந்த தலைமை பண்பு தகுதி இல்லாதவர்னு சொன்னதுதான். ஆக்சுவலா அதுல எந்த ஒரு கருத்துமே இல்லை சார். அவங்க சொன்னது சரியா தானே இப்போ வரைக்குமே பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ இன்னும் வரைக்கும் விஜய் கரூர் மக்களை போய் சந்திக்கல.
அவங்க கட்சியினர் கூட இது குறித்து எங்குமே பேசாம அமைதியா இருக்காங்க. இப்ப நீங்க பேசின அளவு கூட அவங்க கட்சியினர் வந்து எங்கேயுமே பேசலையே சார். சரிங்க, ஒரு கட்சியின் தலைவருக்கு தலைமை பண்பு இருக்குதா இல்லையான்றது எந்த சட்டத்தில் வச்சு எந்த அளவுகோலை வச்சு நம்ம கணக்கு போடுறோம்? நான் கேட்குறேன், சொல்கிறேன். இப்படி எல்லா கட்சியும் பற்றி நம்ம பேசலாமா? நான் சொல்கிறேன். முதல்வர் ஸ்டாலின் 72 73 வயசு ஆயிடுச்சு. ஒரு 50 வருஷம் அனுபவம் இருக்கு அரசியல்ல. அமைச்சராக, கார்ப்பரேஷன் மேயராக, துணை முதல்வராக இருக்காரு. பழுத்த அரசியல்வாதி. சரி, அவர் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு கரூர்ல போய் அவரே, நான் சொல்றது வேற யாரும் இல்லை, அவரே போய் அப்போது அதிமுகவில் இருந்த செந்தில் பாலாஜி அவர்களை பெயர் குறிப்பிட்டு, இது கெட்ட கேட்டுக்கு ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனப்போ யார் முதலமைச்சர் அந்த 7 பேர்ல இது ஒரு பேரும் இருந்துதான் அப்படின்லாம் பேசியிருக்காரு. லஞ்சம் வாங்கிறது, செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் கரூர் மாவட்டத்தை எப்படி ஆட்டி படைக்கிறாங்க எல்லாத்தையும் விரிவா பேசியிருக்காரு. நீங்க கூட பார்த்துருப்பீங்க, அது வைரலா இப்போ இணையத்துல வருது. இப்படி பேசின தலைவர் சில ஆண்டுகள்ல செந்தில் பாலாஜி வந்து திமுகவுக்கு கட்சி மாறிடுறார். மாறின ஒன்றும் மோடி கிட்ட இருக்கு பாருங்க வாஷிங் மிஷினு, அதை விட பெரிய வாஷிங் மிஷின் எடுத்துன்னு வந்து திமுகவில் வச்சிருக்காங்க. அது வழியா போட்ட உடனே மிஸ்டர் கிளீன் ஆயிட்டாரு. யாரு? செந்தில் பாலாஜி. எந்த செந்தில் பாலாஜி? சாதாரண மக்கள் 300 போஸ்ட்டுக்கு 30,000 பேர்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டாரு. லட்சக்கணக்கில் பணம் வாங்கிட்டாரு. மந்திரியா இருக்கும்போது டிரைவர் வேலைக்கு, கண்டக்டர் வேலைக்குன்னு வாங்கினதை விட வேலை கொடுக்காம அந்த பணத்தையும் கொடுக்காம ஏமாத்தினாரு. இது வஞ்சிக்கிற வேலை. ஏழை மக்கள் லஞ்சம் கொடுக்கறது தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா அவங்க நிலையில இருந்து பார்த்தா லஞ்சம் கொடுத்தாதான் எல்லா வேலையும் கிடைக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு வேற வழி இல்லை. ஸோ கொடுத்தாங்க, ஏமாந்துட்டாங்க. அந்த பணத்தை திருப்பி கேட்டால் அதை கொடுக்கல. அதனால அது வழக்கு போச்சு. அப்புறம் அவர் ஜெயிலுக்கு போனார். 1 வருஷம் ஜெயிலில் இருந்தார். ஜெயிலில் இருந்து வெளியே வந்தவொன்னா நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னார்? செந்தில் பாலாஜி ஒரு தியாகினாரு. திருட்டு பையன்னு சொல்லிட்டு பேசின ஆளு அவர் கட்சிக்கு வந்தவொன்னும் தியாகின்னு சொல்றாரு. என்ன தியாகம் பண்ணாரு? செக்கி இழுத்தாரா? நாட்டின் சுதந்திரத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரா? இதுதான் தலைவர்களுடைய லட்சணம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஏன்னா அவர் பொறுப்புல இருக்கிறதால. அதே போல அந்த செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனாரு. எந்த குற்றத்துக்கு? அரசியல் குற்றத்துக்காக போல, அரசியல் போராட்டத்துக்காக கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போல. லஞ்சம் வாங்கி மக்களை ஏமாற்றிய மோசடி பண்ண குற்றத்துக்காக உள்ள போயிருக்காரு. அவரை மந்திரியாவே வச்சுட்டு இருந்தாரு. எது வரைக்கும் வச்சுட்டு இருந்தாரு? மந்திரியா இருக்கிற வரைக்கும் இவருக்கு ஜாமீன் கிடைக்காதுன்னு கோர்ட்டு சொல்லிட்டு தான் அது வரைக்கும் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? சரி, ஜாமீன் வேணுன்றதுக்காக மந்திரி பதவியிலேருந்து அவரை நீக்கினாங்க. இப்போ மந்திரி இல்லைங்க, சாட்சியெல்லாம் அவர் கலைக்க மாட்டாருங்க, ஆகவே இப்போ ஜாமீன் கொடுங்கன்னாங்க. கோர்ட்டும் அதை நம்பி ஜாமீன் கொடுத்தது. 2வது நாளே மந்திரி ஆக்குனாங்க. ஏன் அவருக்கு ஜாமீன் கொடுக்காம இருந்தாங்க 1 வருஷமா? அவர் உயர் அதிகாரம் படைத்தவர், அமைச்சராக தொடர்கிறார். அவர் வந்து சாட்சிகளை எல்லாம் கலைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதால தான் வெளியே விடக்கூடாது, ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு அப்ஜெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவர் அமைச்சர்லேருந்து நீக்கிட்டோம், அவருக்கு எந்த பவரும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஜாமீன் வாங்கினாங்க. வாங்கிய 2வது நாளே நீதிமன்றத்தை ஏமாற்றி மந்திரி கொடுத்துட்டாங்க. அதே துறை, அதே எந்த துறையிலிருந்து அவர் ஜெயிலுக்கு போனாரோ அதே துறை தான், அதே இலாக்காக்கள். சரி, திருப்பி ஒருத்தன் கோர்ட்டுக்கு போகிறான். போவாங்க எல்லா கோர்ட்டில். அவன் கேட்குறான், என்னங்க ஐயா உங்ககிட்ட சொன்னாங்க இப்போ மந்திரி ஆகிட்டாரு, சாட்சிகளை கலைக்கிற வாய்ப்பு இருக்குன்னு. அப்போ கோர்ட்டு ரொம்ப கோபத்தோடு என்ன சொல்லிச்சுன்னா, எப்போ நீ மந்திரியாக இருக்கணுமா அது உன் இஷ்டம், ஆனால் 2 இருக்க முடியாது. மந்திரியாக இருந்தால் ஜெயிலில் உள்ள இருக்க வேண்டியிருக்கும், இல்லை வெளியே இருக்கணும்னா நீ மந்திரியாக இருக்க முடியாது. எது வேணும்னு நீ முடிவு பண்ணிக்கப்பான்ச்சு. உடனடியாக ராஜினாமா பண்ணாங்க. இதெல்லாம் வந்து சில மாசங்கள்ல நடந்தது. இது என்ன நல்ல தலைமை பண்பா? திமுக என்ற 75 வருஷ பாரம்பரிய கட்சி இப்ப நான் சொன்ன நிகழ்ச்சியில இதனுடைய தலைமை பண்பு இப்படி அளக்கணும். தலைமை பண்புனா ஆட்சியில் இருக்கும்போது நீ என்ன பண்ண?
கட்சியை எப்படி வழி நடத்துற, கட்சியில் இருக்கிறவனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிற, இதான் தலைமை பண்பு. புரியுது. தாவேக்கான்றது 2 வருஷம் கூட ஆகல அந்த கட்சி ஆரம்பிச்சு. புது கட்சி, அது இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது. அந்த தலைவரும் கட்சிக்கு அரசியலுக்கு புதுசான ஆள் தான். அதனால அவர் தப்பே பண்ண மாட்டாரு, தப்பு பண்ணதெல்லாம் சரின்னு நான் சொல்ல. ஆனா ஒரு நீதிமன்றம் எந்த வழக்குல எதுக்கு இதை எடுத்து பேசுது? சீமானுடைய தலைமை பண்பு பத்தி பேசலாமா? பாலியல் வழக்குல சிக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் நின்றுட்டு இருக்கார் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். அது மாதிரி நிறைய பேசலாம். இன்னொரு அரசியல் கட்சியின் தலைவர் டிடிவி தினகரன் லஞ்சம் கொடுத்து எலெக்ஷன் கமிஷனுக்கே இது பண்ணி அது ஒரு கேஸ்ல இருக்கு. அப்ப இன்னைக்கு பல மந்திரிகள் தமிழ்நாட்டில் வருமானத்தை மீறி சொத்து சேர்த்ததற்காக ஜெயிலில் போயிட்டு இன்னைக்கு ஜெயிலில் வந்து அப்பீல் பண்ணி எல்லாரும் மந்திரி பதவியில் உட்காந்துட்டு இருக்காங்க. பொன்முடி எதுக்காக மந்திரி பதவி இழந்தாரு? எவ்வளவு கேவலமா பொது வெளியில பேசினாரு. அப்போ தலைமை பண்பு பற்றிய வழக்கா இது? இந்த வழக்கு வந்து எதுக்கான வழக்கு? ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் புரோட்டோகால் ரோட் ஷோக்கு. இதுல நீங்க இது சம்பந்தமான கேள்விகளை கேளுங்க. இல்ல சார், இப்ப நீங்க சொன்ன ஆட்கள் எல்லாருமே இந்த ஊழல் வழக்குல வந்து கைது செய்யப்பட்டவங்க தான். இதனால இந்த பதவி வந்து போனவங்க. ஆனா விஜய் அப்படி இல்லைல்ல. 41 பேரோட உயிர் வந்து போயிருக்குல்ல. இதனால கூட இந்த கேட்டுக்கலாம் சார், தலைமை பண்புக்கு தகுதி இல்ல நான் கேட்கிறேன். 41 உயிர்கள் போனதை பத்தி ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்கீங்க. இந்த அம்மா விசாரணை நடத்திட்டு இருக்குது இல்லையா? இப்ப இந்த உயர் நீதிமன்றம் அஸ்ரா கர்க்ன்ற ஐஜி தலைமையில போட்டிருக்கு. விசாரிக்கிட்டோம் யார் வந்து இந்த உயிர் பலிக்கு காரணம். இந்த உயிர் பலி என்பது நெரிசலால் ஏற்பட்டதா அல்லது சதி வேலையால் ஏற்பட்டதா, இதெல்லாம் பார்க்கணும். புரியுது. அப்போ விசாரணை இப்பதான் தொடங்கி இருக்கு. மதுரை ஹைகோர்ட் வந்து ஏன் சிபிஐ கேட்ட கோரிக்கையை நிராகரிச்சதுன்னா இப்பதான் விசாரணை தொடங்குற ஸ்டேஜுங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. விசாரணையில உங்களுக்கு எதிராக ஒருதலை பட்சமா ஏதாவது பண்றாங்கன்னா வாங்க, நான் சிபிஐ அப்ப நான் பேசுறேன். கேஸ் அப்படிதான் முடிச்சு வச்சிருக்காங்க. சோ ஒரு நீதிமன்றமே விசாரணை நடக்குதுங்க, துவங்கி இருக்குதுங்கன்னு சொல்லுது. திமுக பேச்சாளர்கள் போல இன்னொரு நீதிபதி பேசலாமா? இப்போ 41 பேர் மரணம் அடைந்தது பெரும் துயரம். இது நிகழ்ந்திருக்க கூடாது, தடுத்திருக்க வேண்டும். இதுக்கு யார் யார் பொறுப்புன்னு கண்டறியணும். கண்டறிந்து காரணமானவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும். இதெல்லாம் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா குற்றவாளி யாருன்னு நீங்க யாரு இப்ப சொல்றதுக்கு? அப்ப விசாரணை எல்லாம் தேவையில்லையே. ரெண்டாவதுங்க, நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். விஜய் மீது இவங்கெல்லாம் குற்றம் சாட்டுறதுக்கு என்ன சொல்றாங்க? அவர் தாமதமாக வந்தார். தாமதம் வந்து டெலிபரேட் டிலே. அவங்க சொல்றது சபாநாயகர் அப்பாவிலிருந்து அரசு அதிகாரிகள் உட்பட இப்ப எல்லாம் பாலிடிக்ஸ் பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவர் திட்டமிட்ட நேரத்தில் வரவில்லை, கூட்டம் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டும் என்றே தாமதப்படுத்தினார். இதுதான் அவர் மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டு. அவரு எல்லாரும் கழுத்தையும் நெரிச்சாரு, இல்ல அவரு கழுத்துல காலை வச்சு கொன்னார் அப்படின்றதெல்லாம் இல்ல. அவர் மேல சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் வந்து இந்த கொலைகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்வதற்கான முகாந்திரம் என்ன சொல்றாங்கன்னா, பொது வெளியில அவர் தாமதமாக வந்தார். அவர் தாமதமாக வராம குறித்த நேரத்தில் வந்திருந்தார்னா இது நிகழ்ந்திருக்காது. இது அதே போல அவருடைய உறுப்பினர்கள் நிர்வாகிகள் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டாங்கன்றாங்க. எதிர்த்தரப்பு என்ன சொல்லுது? காவல்துறை வந்து கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடுச்சு, காவல்துறை போதுமான பாதுகாப்பே கொடுக்கல இவ்வளவு கூட்டத்துக்கு, இன்டெலிஜென்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. 10,000 பேர் வருவாங்கன்னா கட்சிக்காரங்க 10,000 பேர் வருவாங்கன்னு சொன்னாருங்க. பொதுமக்கள் ரசிகர்கள் அவங்க கணக்கெல்லாம் யாருக்கு தெரியும்? எங்க கட்சியிலேருந்து எவ்வளவு பேர் வருவான்னு நான் சொல்ல முடியும். ரசிகர்கள், வெல்விஷர்ஸ், காமன் மேன், விஜய் மாற்றம் வரணும், திமுக அதிமுக ஒழியணும் அப்படின்னு எந்த கட்சியிலும் சேராம இருக்கான்ல, அவன் வந்திருப்பான். அப்ப இதெல்லாம் கணக்கிட வேண்டியது யாரு?
ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட். கலெக்டர் தான் கணக்கெடுத்திருக்கணும், இன்டெலிஜென்ஸ் தான் அவருக்கு சொல்லி இருக்கணும். அப்போ ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த மதுரை ஹைகோர்ட்ல கூட ரொம்ப 2-3 விஷயம் தெளிவுபடுத்தியிருக்காங்க, நான் அதை பாராட்டுறேன். மதுரை ஹைகோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் செட் அண்ட் டன், இவர் தப்பா அவர் தப்பா, ஆனால் மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் அதிகபட்ச பாதுகாப்புக்கு பொறுப்பு யாரான கவர்மெண்ட், ஓகே, போலீஸ். இத மதுரை ஹைகோர்ட் சொல்லி இருக்கு. அதை எந்த டிவியும் காடு போடல. சொல்ல போனா மதுரை ஹைகோர்ட்ல வந்த எந்த ரிமார்க்ஸை பத்தியும் இவங்க இவ்வளவு பரபரப்பா காடு போடல. இவங்க எல்லாம் சென்னை இதை மட்டுமே, ஏன்னா சென்னை தான் செட்டப் பண்ண விஷயம். அப்ப அதை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க நீதிமன்றத்தின் விசாரணையை பத்தி போடணும்னா, கரூர்ல தானேங்க சம்பவம் நடந்து, அது மதுரை அமர்வு தானே விசாரிச்சுட்டு இருக்குது, அதுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும். இவங்க நோக்கம் அது இல்லை. இவங்க நோக்கம் தாவேக்காவை டேமேஜ் பண்ணணும், தாவேக்கா தலைவரை அவதூறு பேசணும். அதுக்கு நீதிமன்றத்தில் வர்ற விஷயங்களை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க அரசியலுக்கு. இப்ப மதுரையில நான் மறந்துட போறேன். மதுரையில என்ன 2 விஷயம் வந்ததுன்னு சொன்னா, ஒண்ணு, அந்த ஜட்ஜி கேட்டார் பர்மிஷன் எங்க கொடுத்தீங்கன்னு. அவங்க சொன்னாங்க வேலுசாமிபுரம் கொடுத்தோம். உங்களுக்கு தெரியும், இன்பதுரை எம்பி, அதிமுக எம்பி ஒரு டாக்குமெண்ட்டை வெளியே விட்டார். இதே வேலுசாமிபுரத்துல ஜனவரி மாசம் அதிமுக ஒரு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கேட்டப்போ காவல்துறை என்ன சொல்லியிருக்குன்னா, இது அரசியல் மேடைக்கு அரசியல் கூட்டங்கள் நடத்த தகுதியற்ற இடம், அதனால உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு இருக்காங்க. ஜனவரி மாசம் 2025 அரசியல் பரப்புரைகளுக்கு தகுதியற்ற இடமாக இருந்த வேலுசாமிபுரம் எப்படி செப்டம்பர் மாசம் 27 தகுதியான இடமா மாறிடுச்சு? போலீஸ் தான் பதில் சொல்லணும். போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தான் கேட்டாங்க. இல்ல, அவன் தெளிவா சொல்றான் கோர்ட்ல, பல இடங்கள் நாங்க கேட்டோம், நாங்க கேட்ட இடத்தெல்லாம் மறுத்துக்கிட்டே கடைசியில போலீஸா தான் இதை எங்க தலையில கட்டினாங்க, வேற வழி இல்லாம நாங்க ஒத்துக்கிட்டோம். இப்போ போலீஸ் இஸ் ஏ கல்பிரிட்டுங்க. ராங்கான லொகேஷனை ராங்கான இடத்தை கொடுத்தது தாங்க இந்த விபத்துகளுக்கெல்லாம் முதல் காரணம், துவக்க காரணம்ன்றது என்னுடைய கருத்துங்க. என்கொயரியில கேட்டா நானும் சொல்லுவேன். அப்கோர்ஸ் அதனுடைய ஃபைண்டிங்ஸு, ரிப்போர்ட்டு, அதனுடைய அறிக்கையை தான் நம்ம ஏத்துக்க போறோம். ஆனா அதுக்கு முன்னால விவாதிக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன, இடம் தான் பிரச்சனை. அடுத்தது என்ன, இவர் 12 மணிக்கு வந்திருக்கணும் கரூர்ல, 12 மணிக்கு பேசுவார்னு சொல்லி அறிவிச்சுட்டு இவர் 7:30 மணிக்கு தான் வந்தாரு. 5 மணி நேரம் 6 மணி நேரம் லேட் ஆயிட்டாரு. இதான் அவங்க மெயின் குற்றச்சாட்டு. போலீஸ் என்ன பர்மிஷன் கொடுத்தீங்கன்னு கேட்கிறாரு ஜட்ஜி மதுரை கோர்ட்ல. போலீஸ் என்ன சொல்லுதுன்னா, கவர்மெண்ட் மாலை 3 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை தான் அவரை பரப்புரை செய்ய அந்த இடத்துல அனுமதிச்சோன்றாங்க. சரிப்பா, நீ சொல்ற அவரு குறிப்பிட்ட நேரத்தில் வரணும், குறிப்பிட்ட நேரம் 12 மணிக்கு வந்தா அனுமதிச்சிருப்பியா? நீ அனுமதிச்ச நேரம் 3 மணிக்கு தானே. 12 மணிக்கு வந்திருந்தா கூட 3 மணி நேரம் அவர் அங்க வெயில்ல நிக்க தான் வேணும். அப்ப இதெல்லாம் ஆய்வு செய்து மதுரை அமர்வு ரொம்ப அழகா பார்த்தாங்க அவங்க. அப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, விஜய் 41 கொலைக்கு காரணம்னு நினைச்சு கூட கேட்டிருக்கலாம் சார்னு. போலீஸ் அனுமதித்த இடத்தில், அது தவறான இடம், பொருத்தமில்லாத இடம், அது வேற விஷயம். போலீஸ் அனுமதித்த இடத்தில், போலீஸ் அனுமதி கொடுத்த நேரத்தில் 3 மணிலிருந்து 10 மணிக்கு அவருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அவர் எத்தனை மணிக்கு வந்தாரு? 6:30 7:00 வந்துட்டாரு. பேசுறது எப்ப? 8 8:15 8:30 போயிட்டாச்சு. அப்போ அனுமதித்த நேரத்திற்குள்ளாக அனுமதித்த இடத்துல எல்லா நிபந்தனைகளையும் ஏற்று அவர் பேசிட்டு போயிருக்காரு. இதுல அவரை எப்படிங்க பொறுப்பாக்க முடியும்? அதனால இதெல்லாம் நான் சொல்ற வாதமா இருக்கலாம். இதெல்லாம் நாளைக்கு ஒன் மேன் கமிஷன் கிட்ட சொல்லுவாங்க. இப்போ போலீஸ் போட்டிருக்காங்க, இல்ல சிபிஐ இப்போ இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதா கேள்விப்படுறேன் தாவேக்கா. இப்போ சிபிஐ வந்தாலும் எல்லா விசாரணையும் கடைசியில ஒரு இடத்த உண்மைக்கு தானே போய் நிற்கும். அது வரையில ஏன் நமக்கு பொறுமை இல்லை? 27 சம்பவம் நடந்தது கரூர்ல. 28 கரூர்ல போஸ்டர் ஓட்டுறாங்க காலையில, ஓடிவிட்டார் கிரிமினல், கைது செய் விஜய்ன்னு. உங்க கவர்மெண்ட் தான்
ஆணையம் போட்டிருக்கு. உங்க முதல்வர் தான் சொல்றாரு அரசியல் எதுவும் பேசக்கூடாது, எந்த அரசியல் கட்சி தலைவரும் கட்சிக்காரங்க சாகணும்னு விரும்ப மாட்டாரு. முதல்வர் கரெக்டா சொல்றாரு. ஆனா அவருடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் திமுக ஆளுங்க தான் ஒட்டினாங்க கரூர்ல போஸ்டரை. விஜய் வீட்டு முன்னால ஆர்ப்பாட்டம் பண்ணது யாரு? எல்லாம் திமுக காரங்க தான். அதனாலங்க இது எதை காட்டுகிறது என்றால் தாவேகாவுக்கும் அதன் தலைவர் விஜய்க்கும் மக்களிடையே பெருகும் ஆதரவு, எழுச்சி இவங்களுக்கு பெரிய கிளியை ஏற்படுத்தியிருக்கு. அரசியல் ரீதியா தங்களை தோற்கடித்து விடுவாரோ, அதிகாரம் ஆட்சி பறிபோய் விடுமோ 2026 சட்டமன்ற தேர்தலில், அந்த பயத்துல இன்னைக்கு இந்த ஒரு துயர சம்பவத்தை வச்சு அப்படியே அந்த கட்சியை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி முடக்கிடலாம் அப்படின்ற ஒரு தீய நோக்கத்தோடு செயல்படுறாங்கன்னா இதை எப்படி நாம பயன்படுத்தும்? ஒரு ஆளும் கட்சி பட்டிங் ஆப்போசிஷன் பார்ட்டி இப்பதான் வளர்ந்து வருது, ஒரு எதிர்கட்சி. அதை இப்படி பொய்யான பரப்புரைகள் மூலம் அமுக்கி அழிச்சிடலான்னு நினைச்சாங்கன்னா அதை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? ஒரு வாக்காளர்ன்ற முறையிலையும் ஒரு குடிமகன்ற முறையிலையும் போட்டி இருக்கலாம் அரசியல்ல. நீங்க உங்க சாதனையை சொல்லுங்க, உங்க கொள்கைகளை சொல்லுங்க. விஜய் அவருடைய கொள்கையை சொல்ல போறாரு, சாதனைன்னு சொல்றதுக்கு அவர் ஆட்சியில இல்லை. ஆகவே நீங்க ஒரு டெமோக்ராட்டிக்கா கம்பீட் பண்ணுங்க. புரியுது. ஆனா இப்படி சதி பண்ணி கான்ஸ்பிரசி பண்ணி நீதிமன்றத்தை பயன்படுத்தி ஊடகத்தை பயன்படுத்தி ஒரு ஆள் அரசியல்ல தலை தூக்க விடாம பண்ணணும்னு நினைச்சா அது சர்வாதிகாரம், அது பாசிசம். இதை நாம எதிர்க்காம போனோம்னா ஜனநாயகம் கடைசியில கேஷுவாலிட்டி ஆயிடும்ன்றதான் என்னை போன்றவர்கள் கருத்து. பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம். நன்றி சார்.